பத்திரிக்கை ஓபன் பண்ணனும் முதல் வார்த்தை எல்லா புகழும் காதலுக்கே. அப்படிதான் அடிச்சீங்களா? ஆமா. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை. காதலை காதலித்துதான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுக்காகவே ஒன்று அடிக்கணும்டா. இது வந்து பத்திரிக்கையா அந்த பிள்ளைக்கு லவ் லெட்டரா? ரெண்டுமே. சோ நீங்க காதல் திருமணம். காதல் திருமணம். உனக்கும் ஒரு நாள் அமையும் அப்படின்னு மனசை தேத்திக்க. ஓகே யா நவீன் வேட்ஸ் பிரியா. எல்லா புகழும் காதலிக்கே. தயவுசெய்து எனக்கு அந்த மாதிரி பையன் நான் கிடையாதுக்கா. எங்க அம்மா அப்பா பாக்குற பொண்ணுதான்க்கா எனக்கு. எங்க அம்மா அப்பா எனக்கு பொண்ணு பார்ப்பாங்க, அந்த பொண்ணு எனக்கு போதும்க்கா. அவங்க சொன்ன மாதிரியே அந்த பாடல் வரிகள்ல அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே. அவனே அங்க மட்டும் நான் இருந்திருக்கணும், கல்ல எடுத்து கண்ணாடி உடைச்சிருப்பேன். ஆக்சுவலா அந்த அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே அந்த பாட்டுல இருந்து வரல. மியூசிக் என்னிடம் இப்படி ஒரு இன்விடேஷன் இருக்கு. நான் வந்து இந்த டேப்லெட் அட்டை மாதிரி அடிச்சிருக்கேன். டேப்லெட் அட்டை கொடுங்க. ஆமா சார். என்னங்க கல்யாணத்துக்கு வருவேன் காய்ச்ச மாத்திரை விட எங்க வருவான்? வலி மாத்திரை சார். வலி மாத்திரை இதான் பத்திரிக்கையேவா? பத்திரிக்கை அதுதான் சார். ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க? மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு பேக் சைடுல வந்து ஈவினா என்ன? எழிலரசன் வசந்தகுமாரி. ஓ எழில உங்க கம்பெனி பிராண்ட் இது. ஆமா சார். ஓகே. நில்லு பாக்குறேன்னா அவர் கிடக்கட்டும். நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? மன்னாரன் கம்பெனி. கொய்யா அப்படியே இருக்குங்க பின்னால அந்த GP60 எழிலரசன் RX வசந்தகுமாரி வெட்டிங். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது நாங்க எங்க கண்டுபிடிக்கிறதுன்னு எங்க டேட் இருக்கு எல்லாமே அத கொடுத்துருக்கோம் சார். அது தெரியுதுங்க. எங்க என்ன போட்டுருக்குனே புரியலங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் எங்க வர்க் பண்றோம்ன்றத டீடைல்ஸ் இருக்கும் சார். பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டு வந்துருவேன். நோ வொர்க் ஃபாஸ்ட். சோ இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கும் வசந்தகுமாரிக்கும் கல்யாணம் செப்டம்பர் 5ஆம் தேதி. எஸ் சார். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. நல்லவேளை எக்ஸ்பைரி டேட்டை போடல. எஸ் சார். எஸ் சார். எல்லாருமே கோமாளி சொல்லுவாங்க, இன்னைக்கு தான் உண்மையான கோமாளியா இருக்கேன். சூப்பர். ஓகே வேற வித்தியாசமான பத்திரிகை ரெண்டையுமே கொண்டாங்க. ஐயோ மீண்டுமா? அவளும் நானும். இது வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு முன்னால பத்திரிகை அடிப்பாங்க, அந்த ஒரு டோன்ல இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கே சிரிப்பு வராது. அவளும் நானும் எல்லா புகழும் காதலிக்கே. காதலை காதலித்து தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓகே ஓகே. பின்னால காதலில் விழுவதென்பது வாழ்வில் எழத் தொடங்குவது. டேய் உன்னை நான் பெத்தேன் பாரு, என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும். ஓகே நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து டிசைன் பண்ணீங்களா? நீங்களும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டும்? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டிசைன் பண்ணது ரெண்டு பேருமா பண்ணோம். கண்டென்ட் வந்து நான் வந்து எது போடலாம்னு சூஸ் பண்ணேன் சார். உள்ள வந்து ஒரு கவிதை இருக்கு உள்ள. ஆமா இது வந்து நாங்க அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி அந்த டேட் வரைக்கும் ஒரு 6 மாசம் டைம் இருந்துச்சு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அது தபுசங்கர் புக்ஸ், அறிவுமதியான புக்ஸ் இதெல்லாம் வந்து நான் நிறைய படிச்சு எது சூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு 6 மாசம் சூஸ் பண்ணி எடுத்த கவிதை இதெல்லாம். சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. பல நூற்றாண்டுகள் ஆகுமாமே ஒரு வைரம் உருவாக. உங்களுக்கு வேலையா இருக்காரா? அது கேட்டு நீங்க என்னடா பண்ண போறீங்க இப்ப? அவள் மட்டும் 10 மாதத்தில் உருவானாள். இது தபுவா? தபுசங்கர். ஆமாங்க. இதுல தபுன்னு போற இடத்துலயும் போடலையே. இல்ல அது போடல. பட் வந்து பிளான் ஷாப் வச்சிருக்கோம். சோ எவ்ரி இயர் வந்து ஏதாவது ஒன்று புதுசா கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட மோட்டிவ். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அந்த மாதிரி நாங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எங்களுக்கு சீட் பேப்பர் அப்படின்ற ஒரு விஷயம் பத்தி தெரிய வந்தது. ஐயோ பாக்குறதுலாம் அழகா இருக்கு. ஆமாங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. நான் ட்ரெஸ் தான் சொன்னேன். கல்யாணம் ஆக போற கோயில வந்து முன்பகுதியில போடுற ஒரு ஸ்டைல் பத்திரிக்கை. முதல் எழுத்தை மட்டும் பொறிக்கும் பத்திரிக்கை. ஜாதி மதம் இனம் எதுவுமே தேவை கிடையாது. வரதட்சணை ₹1 வேணாம். கட்டின புடவையோட இல்ல சுடிதாரோட வந்தா கூட ஓகே. வேற ஏதாவது வித்தியாசமான பத்திரிகைகள்? பாஸ்போர்ட் தீம்டு பத்திரிக்கை. நீங்க வந்து பாஸ்போர்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறீங்களா? பாஸ்போர்ட். ஓ அப்படி. ஏன் பாஸ்போர்ட்னு சூஸ் பண்ணீங்க? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அரேஞ்ச் மேரேஜ் இல்ல லவ் மேரேஜ் தான். அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு பார்க்கலாம்ல? ஓகே சோ அதுல வச்சு ஒரு நூல் வெட்டிங் பாஸ்போர்ட். எஸ் ஐ உங்க பேர் வருமா? சுனில் ஐஷு. ஆமா சார். ஓகே வந்து சுருக்கமா சொல்லும்போது வயித்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. உள்ள பாஸ்போர்ட். அடே
எவ்வளவு ஈஸியா பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு. பாஸ்போர்ட் நம்பர்லாம் இருக்கு பியூட்டிஃபுல்லா. யாருக்கிட்டடா சாரி சரியா ஒரு விளையாட்டு புள்ள. இவனா விளையாட்டு பிள்ளை 6 மாசத்துல இந்த ஃபிளைட் என்ன விலைன்னு கேட்பான் பாரு. இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.